நம்முடைய அழைப்புக்கு இணங்கி ஜான் ரவீந்திரநாத் ஐயா அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவர் எனக்கு நீண்ட நாள் சிநேகிதர், நண்பர், ஆலோசகர், நல்ல ஆலோசகர். இந்த சபையை 2001 நடிகராக இருந்து ஊழியக்காரராக மாறின ஏவி ராஜனை குடும்பத்தோட புஷ்பலதா அம்மாவை குடும்பத்தோடு கொண்டு வந்தது அந்த பெருமை அவருக்கே சேரும். அவருடைய முயற்சியினாலே அவருடைய நண்பர் ஒருவர் சாலமோன் பாப்பையாவுடைய மருமகன் அவர் இன்றைக்கு வர முடியல. அவங்களுடைய முயற்சியினாலே ஏவி ராஜன் புஷ்பலதா அவர்களை இங்கே வந்து தேவாலயத்தை திறக்க 2001 ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நீண்ட நாளைக்கு பின்பு ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம ஆலயத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு ரொம்ப ஆதரவாக ஜெபத்தில் இருக்கிற தாங்குகிற ஐயா அவர்கள். பாப்பா மேலே ரொம்ப பிரியம், ரொம்ப பாசம். அடிக்கடி சட்டையெல்லாம் தச்சு கொடுப்பாங்க அந்த அம்மா. அவ்வளவோ இருக்கிறாங்க. அதனால் அவங்கள அன்போடு இந்த சபை சார்பில் நான் வரவேற்கிறேன். அதோட கோயில் ராஜா ஐயா அவர்கள் நம்ம சபைக்கு தேவாலயம் கட்டுவதற்கு எவ்வளோ சல்லி வேணுமோ அதை நான் தர்றேன், எவ்வளோ எம்சாண்டு வேணுமோ எல்லாம் தர்றேன் அப்படின்னு பகிரங்கமாக வாக்கு கொடுத்துருக்கேன். நம்ம தேவாலயம் கட்டுவதற்கு 2 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கடவுள் ஆயத்த வேலைகள் இருக்குது. சென்ட்ரிங் மட்டும் போட வேண்டியது இருக்குது. இந்த வெயில் காலத்தில் அந்த ஹீட்டெல்லாம் ஃபேன் காற்று கீழே இறக்குது. சீக்கிரம் முடிங்க பாஸ்டர்னு சொல்கிறாங்க விசுவாசிங்க. அதனால் முடியல. அதனால் ஒரு எளிய ஊழிய சபை ஊழியது. உங்கள் ஜெபத்தால் ஜெபம் பண்ணுங்க. இந்த சென்ட்ரிங்கி நல்ல முறையில் அடுத்து ஒரு நிகழ்ச்சி அமைகிறதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே வாழ்த்தணும். அதனால் நீங்கள் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதோட பிரபு சார் யூசி ஸ்கூலில் நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவர் அங்கே நடத்துவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் யூசிஎஸ் மதுரை பெரியார் நிலையத்துக்குள்ளே பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வர வர 100க்கும் மேலே ஆட்கள் பார்க்குறாங்க. அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு மூல காரணம் அவருடைய உழைப்பு. அவர் மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோடு இங்கே வருகை தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் இங்கே போட்டாக்கார அம்மான்னு சொல்லுவாங்க. என் மக அந்த அம்மா லட்சுமி அம்மாவை போட்டாக்கார அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் பல முறை நாங்கள் சாப்பிட்ருக்கோம் குடும்பத்தோட. நல்ல ஒரு அன்பான தாயார், நல்ல சகோதரி. அவங்க அன்போடு நான் வரவேற்கிறேன். அதே போல் பாபு ஐயா கே புதூரில் சபையை நடத்தி இருக்கும்போது எனக்கு உதவி மிகுந்த ஆதரவாக அஸ்திவாரமாக விளங்கின அந்த அவரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். திரும்பவும் தாய்மாமன் முத்துராஜையும் அவங்க குடும்பத்தையும் தமிழரசி வந்து அவங்க தங்கச்சி, மனைவியுடைய தங்கச்சி, அவங்க குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் இயேசுவி நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான சாலமோன் ஐயா எங்கள் சபை மூப்பராக இருக்கிறார். போன மாதத்தில் இந்த மாதம் 1ஆம் தேதியில் அவர் வீடு டெடிகேட் பண்ணேன். அது கர்த்தர் அவரை ஆசீர்வச்சிருக்கிறார். அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன். நான் டாக்டர் சிவகுமார் எனக்கு உணவு காரியம் எல்லாத்துலேயுமே அவர் டாக்டராக இருந்தாலும் ரொம்ப உதவியாக இருக்கிறார். அதே போல் எனக்கு பழைய சபையில் மதுரையில் இருக்கும்போது உறுதுணையாக இருந்து உதவி செய்த இன்ன வரைக்கும் எனக்கு ஆதரவாக அன்பு பாராட்டுகிற டேவிட்டு கூட வந்து குடும்பத்தோடு வந்தது சந்தோஷம். ஜோதி பாஸு, பழைய விசுவாசி நண்பர்கள் இன்னும் நிறையா வந்திருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாத்துக்கும் மேலே என் சபை விசுவாசிகளை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மரத்தில் நான் இருக்கேன். மலைப்பாம்பு வந்து மிழுங்க வருது. திரும்ப சொல்கிறேன், தண்ணியில் குதிக்கலாம்னு பார்த்தா முதல்ல ரெடியாக இருக்குது விழுங்க. தரையில் குதிக்கலாம்னா புலி இங்கே காணப்படுது. எந்த பக்கம் எனக்கு நெருக்கம் போக முடியல. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு மனம் முறிவு அடைவதில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி பல வகையில் நெருக்கப்பட்டாலும் மேலிருந்து ஒரு கூடு பேதுருக்கு எழுந்து பூசி என்று சொன்ன மாதிரி எனக்கு அந்த கூடு தான் இந்த சபை.
என் மக்கள், என் விசுவாசிகள். அவங்க இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி இந்த ஊரில் இருப்பது காரணம், மெயின் காரணம் அவங்க தான். இல்லாட்டினா நான் இருக்க மாட்டேன். எங்கிட்டோ ஓடி பார்த்தேன், எங்ககிட்ட எது பார்த்தேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப இங்கேயே கொண்டு வந்து என்னை வச்சதுக்கு காரணம் இந்த தேவாலயத்தை கட்டி கொடுத்ததோடு நான் குடியிருப்பதற்கு ஒரு வீட்டையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய 14 புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். நினச்சிருந்தால் அந்த புஸ்தகங்கள்லாம் பல லட்சங்கள் ஆக்கி காரு பங்களாவோடு நான் இருந்திருக்கலாம். அது எனக்கு விருப்பம் கிடையாது. என் தேவனுக்காக இன்னும் செய்யணும், இன்னும் ஓடி ஆடி வேலை செய்யணும், சத்தியத்தை கொடுக்க ப்ரெஸ்ஸாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போதைக்கு யூடியூப் வந்ததுனால அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கடைசியில் 2018 ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டேன். கிரமர் சுரேஷ் ஐயா அவர்கள் தான் முன்னிலை வைத்து எல்லா பொறுப்பெடுத்து அவர் வெளியிட்டார். இனிமேல் பவுல் பாஸ்டர் எவ்வளோ புஸ்தகம் எழுதுனாலும் நான் வெளியிடுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னார். அன்னையோடு நான் எழுத நிறுத்திட்டேன். இப்படி சொல்கிறார்ல, ஒருவர் நல்லா உபசரித்து சோறு போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து திரும்ப வாங்கன்னா நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி அவர் நிறைய அவர் செய்கிறவர். இன்றைக்கி என்னென்னு தெரியல, அவர் வரலை. அது ஒரு குறையாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. நியாயமான காரணமாக இருக்கலாம். அவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவரோடு பயணிக்கிற ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அதனால் உங்கள் யாவருக்கும் ஏதாவது விட்டு போயிருந்தால் என்னைய தயவு அதை பொறுத்து கொள்ளுங்கள். இந்த சமயநல்லூர் பகுதியில் எனக்கு அன்போடு ஆதரவோடு முற்போக்கு சிந்தனையோடு பழகிற சகோதரர் கனி அவர்களை திரும்ப நினைவு கூறுகிறேன். எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அவர்கிட்ட நான் ஃப்ரெண்டு மாதிரி பழகிடுவேன். ஒரு பாஸ்டராக அவரும் பழக மாட்டார், நானும் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டேன். ஃப்ரெண்டு மாதிரி என் பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். முருகேசன் தான் கூப்பிடுவார். எவ்வளவோ ஆதரவு, எவ்வளவோ அன்பாக இருந்தவர். ஹைகோர்ட்டில் ஒரு முறை நான் சிறையில் இருந்து வழக்காடு காரியங்களுக்கு போகும்போதெல்லாம் உற்ற துணையாக உதவியாக இருந்து ஒரு வக்கீலையே எதிர்த்தார். அன்றைக்கி சாமித்துறைனால் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இல்லாட்டினா அந்த அளவில் எதையும் யோசிக்காமல் தைரியமாய் என்னுடைய மேலே உள்ள அன்பினாலே செயல்படுற இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு வலது கையாக இந்த சமயநல்லூர் வட்டாரத்தில் நண்பராக இருக்கிறார். அதோடு தேவனுடைய காரியங்களை அந்த ரங்கத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு மரம் வெளிப்படையாக வர்றதுக்கு முந்தி வேறு யாருக்கும் தெரியாமல் பூமியில் வரும். அதுபோல் அவர் அண்டர் கிரவுண்டில் ஆண்டவருக்குள்ளே வளர்றார் என்பது எனக்கு தெரியும். அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் என்ன செய்வார்? வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். நிச்சயமாக அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆத்துமா வாழ்வது போல பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற அந்த வசனத்தை இன்றைக்கு வந்த சிறப்பான ஆளுகளுக்கு நினைவாக நான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை கருதி நான் நிறைவு செய்ய போகிறேன். எல்லாருக்கும் நல்ல உணவு ஆயத்தமாக இருக்கிறது. வெளியிலிருந்து வந்தவங்க சாப்பிடட்டும். உள்ளூர் சபை அதுக்கு ஒத்துழைங்க. அதன் பிறகு 2வது நம்ம சாப்பிடலாம். அதனால் வெளியே வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு குறைவுனால இங்கனையே இந்த சேர், இந்த ஐயா உட்காந்த மாதிரி சேர் அப்படியே போட்டு டேபிளை அப்படியே முன்னாடி போட்டுக்கலாம். வாலிப தம்பிகள் உதவி செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஆகவே சீர்வரிசையோ மொய் பணமோ இங்கே வாங்கிறதில்ல. உலக வழக்கப்படி அது வேண்டாம்னு நான் அதில் பத்திரிக்கையில் போட்டிருக்கேன். அன்பின் மிகுதினாலே நீங்கள் நன்கொடைகள் கொடுத்தா அது வேணாம்னு சொல்கிறது நியாயம் இல்லை. உங்கள் அன்பின் நிமித்தம் பாப்பா கிட்ட கொடுக்கலாம். மற்றபடி நோட்டு போட்டு எழுதுறதோ வைக்கிறதோ அது உலக வழக்கப்படி வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மன உறுதி நம்ம சாட்சியாக இருக்கணும், எல்லாவற்றிலையும் சாட்சியாக ஜீவிக்கணும். என்னுடைய மகன் ஐசக்கு எனக்கு அடுத்து என் ஸ்தானத்தில் அவர் இங்கே ஊழியக்காரராக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். குடும்பத்தோடு அவங்க பிள்ளைகள் முதற்கொண்டு கீபோர்டு வாசிக்க ட்ரைனிங் கொடுக்க எல்லாம் அந்த ஊழியத்துக்காகவே அவர் செயல்பட்டு வர்றார். நம்ம சவுந்தரராஜன் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப உதவியாக எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் போகிறேப்பான்னு போய் ஐயா செய்தி கொடுக்க அவர் ஆராதனை நடத்த அந்த அளவில் நல்ல குளோஸாக ஆவிக்குரிய வகையில் அவர் வளர்ந்து வர்றார். அதனால் ஐசக்கு குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை மகிமைப்படுத்தும்படி சாராபாலு உங்கள் ஜெபத்தில் வைங்க. 12 வயது உள்ளவளாக இருந்தால் தலித்வாகிமி என்று இயேசு கையை பிடிச்சி இழுத்து விட்டார். அதே போல் பேதுருவை
தொற்கால் எழுப்பின பேதர் எழுப்பின மாதிரி அங்கே கையை பிடிச்சி இழுத்து விட்டு உயிர்த்தலை வைத்தது. இங்கே சிறு பெண்ணு கையை பிடிச்சி இழுத்து விட்டது. ரெண்டுமே பெண்ணாக இருக்கிறது. அதனால் துர்கால் போல அநேக நன்மைகளை செய்ய ஐயாவுடைய வாழ்த்து பழிப்பதாக. ஆகவே தேவ சுத்தம் எப்படியோ ஜட்ஜ் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, எந்த இது இல்லை. நான் சொல்லியிருக்கேன், சாராள் நவரோஜ் அம்மா பேர் தான் உனக்கு வச்சுருக்கேன்ப்பா. நீ ஆவிக்குரிய தாயாக சாராள் என்று மாற்றப்பட்டது போல, சாராயன்னா மாம்சத்தின் தாய் ஒரு சிலருக்கு, சாராள் என்பது திரள ஜனங்களுக்கு தாய் என்று கர்த்தரே சொன்னார். அந்த வகையிலே நீ ஆவிக்குரிய தாயாக அநேகருக்கு சாராள் நவரோஜ் அம்மா பாடல்கள் இன்றைக்கி அவங்க மறித்தாலும் இன்றைக்கும் அநேக சபைகளில் கண்ணீரோடு பாடக்கூடிய கருத்துள்ள ஆவிக்குரிய பாடலாக விளங்கினது மாதிரி என் குரல் நல்லா இல்லை, ஏதோ பாடி வெளியிட்டாச்சு, அந்த பாடலை திரும்ப நீ பாடி உலகமெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு போகணும்னு பாப்பாவுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்கேன். அதோடு நல்லா படிக்கணும், நல்ல படிப்பில் நல்ல மாற்றம் இருந்து அது எல்லாம் கர்த்தருக்காக நீ வேலை செய்யணும்ப்பா. ஊழியத்துக்காக கர்த்தருக்காக உன் வேலையை, உன் பணியை, உன் நேரத்தை நீ செலவு பண்ணணும் என்பதை அன்போடு பாப்பாவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே என் 2 பையங்களுக்கும் என் பிரசங்கத்தை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு அந்த அளவில் தேர்ச்சி இருந்தாலும் கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது. பாப்பா தான் அதை நிறைவேற்றுவான்னு நான் நம்புகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகள் சாராயல் பாலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க, படிப்புக்காக ஜெபிங்க, பாதுகாப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஐயா வக்கீலாகணும்னு சொல்ல மாதிரி வக்கீல் என்னப்பா ஜட்ஜே ஆகிருவேன்னு சொன்னார். அந்த வாழ்த்து சாதாரணமான வாழ்த்து இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ற ஒரு அன்பான வாழ்த்து. கர்த்தருக்கு சித்தமானாய் அது பலிக்கட்டும். தொடர்ந்து அடியனுக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க. அன்பாக உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக போகும்படி, பிள்ளையை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.